ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து நவம்பர் யூஎஸ் எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணாங்கல்ல, அவங்க வின் பண்ணதுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறாங்களா போற போக்குல, அது எல்லாமே ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு வருது. இதை இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கனடால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 25% டாரிஃப் போடுவேன்னு சொன்னாரா, அதை சொன்னதுனால கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவங்க ரிசைன் பண்ணாங்களா, ட்ரூடோவை வச்சு செய்யறாங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு நடந்தது, டொனால்டு ட்ரம்ப்போட சன் எரிக் ட்ரம்ப் இருக்காங்கல்ல, அவங்களும் சரி டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்விட்டர்ல ஒரு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நான் இப்போ வந்து சொல்றேன். ஆல்ரெடி அவர் கனடாவே வந்து ஒரு கண்ட்ரியா கன்சிடர் பண்ணல, ஒரு ஸ்டேட்டா, அவர் யூஎஸோட ஒரு ஸ்டேட்டா தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இப்போ பனாமா கெனால வாங்க போறேன், கிரீன்லாண்டா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே விதை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிக் ட்ரம்ப், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போட பையன், அவங்க வந்து ட்விட்டர்ல ஒரு மீம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மீம்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு அமேசானோட கார்ட் பேஜ், கனடாவை, அப்புறம் வந்து பனாமா கெனால, அப்புறம் வந்து கிரீன்லாண்டை எல்லாத்தையும் வந்து அவர் கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்காராம். அவர் ஆட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்து பிரைம் டெலிவரபிள்ஸ், இது வந்து வில் பி டெலிவர்ட் ஆன் சண்டே அந்த மாதிரி. அதுக்கு என்ன ப்ரைஸ்லாம் போடலை, எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ ப்ரைஸ்லாம் போடலை. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, நான் ரீசெண்டாக சொன்ன மாதிரி தான், கனடா மேலே 25% டாரிஃப் போட்டிருக்காங்கல்ல கெனடியன் குட்ஸுக்கு, இம்போர்ட்டுக்கு. ஸோ அங்கே தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எதனால் வந்து யூஎஸ் வந்து இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து இங்கே கனடாலேருந்தும் மெக்சிகோலேருந்தும் யூஎஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கனடாக்கும் மெக்சிகோக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணலை, உங்களோட பார்டர் மெஷர்ஸை நீங்கள் வந்து டைட்டன் பண்ணலை அப்படின்னா, நான் வந்து இந்த 25% டாரிஃப் வந்து நான் கனடாவோட குட்ஸ் மேலே போட்டுருவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. போகிற போக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து யூஎஸோட வந்து சேர்ந்துருங்க, உங்களை நான் வந்து 51st ஸ்டேட்டா, த கிரேட் ஸ்டேட் ஆஃப் கனடா அப்படின்னு நான் என்னோட ஒரு ஸ்டேட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அவர் அதை சொன்னது மட்டும் இல்லாமல், ரொம்ப ரீசெண்டாக ட்ரூடோ அவங்களும் ட்ரம்ப் அவங்களும் ஒரு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவங்க ட்விட்டரில் என்ன போட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஹேட் அ டின்னர் வித் தி கவர்னர் ஆஃப் த கிரேட் ஸ்டேட் ஆஃப் கனடா அப்படின்ட்டு ட்ரூடோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப் வந்து கனடா வந்து ஒரு கண்ட்ரியாவே அவங்க கன்சிடர் பண்ணலை, அவங்களோட ஒரு ஸ்டேட்டாக தான் அவங்க வந்து இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணி, கனடா வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னு தான் அவர் இப்போ வரைக்கும் அவரை நம்பிட்டு இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் அவர் சும்மா ஜாலியாக ரொம்ப ஃபன்னி நோட்ல கனடாவை வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு சைடு போயிட்டு பனாமா கெனாலோட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அது என்னங்கிற ஸ்டோரியை நான் இப்போ சொல்றேன். லாஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பனாமா கெனாலை வந்து நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனாமா கெனால் நமக்கு தெரியும்ல, அது வந்து பனாமால இருக்கிற ஒரு 82 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு வாட்டர்வே. ஸோ இந்த பனாமா கெனால் வந்து என்னன்னா, பசிபிக்கையும் அட்லாண்டிக்கையும் கனெக்ட் பண்ற ஒரு வாட்டர்வேஸ். ஸோ இந்த பனாமா கெனால் வந்து மேன்மேடு, அந்த பனாமா கவர்மெண்ட்டும் யூஎஸும் தான் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த கெனாலை பில்ட் பண்றதுக்கு யூஎஸ் தான் வந்து நிறைய காசு கொடுத்து அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம் சுத்தி போறதுக்கு பதிலாக இந்த பனாமா கெனால் வழியா போனா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நியூயார்க் வரணும்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 22 டேஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாமா. ஸோ அதனாலதான் இந்த பனாமா கெனால் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. 1914ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பனாமா கெனால் பில்ட் பண்றதுக்கு. அதுல இருந்து 1977 வரைக்கும் இந்த பனாமா கெனால ரெண்டு கவர்மெண்ட்டும் தான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. பனாமா கவர்மெண்ட்டும் சரி, யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி. 1977ல ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த பனாமா கெனால மொத்தமாவே பனாமா கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா, ஒரு வாட்டியும் ஒரு ஷிப்பு அந்த கெனாலை பாஸ் பண்ணி போகும்போது, டிராவல்ஸ் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படுது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பனாமால ஏற்பட்ட அந்த ட்ராட், அதாவது தண்ணீர் பஞ்சத்தினால, ஏன்னா 200 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்னா எவ்வளோ இருக்கும்ல, ஸோ அது முடியாது இல்லையா. அதனால அந்த கெனால் வழியா டிராவல்ஸ் ஆகிற நம்பர் ஆஃப் ஷிப்ஸை வந்து அவங்க கம்மி பண்றாங்க. ஏன்னா அந்த ஊர் லோக்கல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் தண்ணி தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால
இந்த ஒரு ரீசன்னால பனாமா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஷிப்பிங் ஃபீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸசிவ் ஷிப்பிங் ரேட்ஸ் இருக்கிறதுனால அவர் கண்டுபிடிக்கிற எல்லா காரணத்துக்கும் சைனா இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வரணும்ல. ஸோ அதனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிஸ்க் ஆஃப் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு யூஎஸ் கவர்மெண்ட் அதாவது ட்ரம்ப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பனாமா கெனல் தான் வந்து யூஎஸோட ஒரு வைட்டல் நேஷனல் அசெட். நாங்க தான் உனக்கு கட்டுறதுக்கே ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நீ எங்களுக்கே வந்து இந்த மாதிரி அநியாயமா ஃபீஸ் எங்களுக்கு சார்ஜ் பண்ற. நாங்க சில கண்டிஷன்ஸோட தான் இந்த பனாமா கெனால பனாமா கவர்மெண்ட்டுக்கு ட்ரீட்டி மூலமா கொடுத்தோம். எப்போ அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அண்ட் எங்களோட கெஸ்டரை அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கும்போது தென் பனாமா வந்து நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். We will demand that the Panama Canal be returned to the United States of America in full, quickly and without question. ஸோ இதுக்கு வந்து பனாமா கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம்ல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எவ்ரி ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் பனாமா கெனாலும் அதை சுற்றி இருக்கிற ரீஜியனும் இப்பவும் போல எப்போதுமே அது பனாமாக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல யாரும் உரிமை செலுத்த முடியாது. யூரோப்பியன் கம்யூனிட்டியோ இல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸோ இல்ல சைனாவோ எந்த கண்ட்ரியுமே எங்களை கண்ட்ரோல் பண்ணல. முழுக்க முழுக்க இந்த பனாமா கெனால் பனாமா கவர்மெண்ட்டுக்கும் பனாமா மக்களுக்கும் மட்டுமே சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் பனாமா கெனால நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு அடுத்து வர்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து. கிரீன்லாண்டுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றேன். ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனார்ல, அப்பவே வந்து அவர் கிரீன்லாண்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கோட டெரிட்டரியில தான் இருக்காங்க. ஸோ அதனால டென்மார்க் கிரீன்லாந்து கவர்மெண்ட்டும் சரி என்ன சொன்னாங்கன்னா கிரீன்லாந்து வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது வந்து டென்மார்க்கோடது தான் அப்படின்னு சொல்லி அப்பவே இந்த இஷ்யூவை பேசினாங்க. ஆனா அப்ப வந்து அவர் ப்ரியாரிட்டியில கிரீன்லாந்து இல்லாததுனால அது அவர் பெருசா பர்சீவ் பண்ணல. இப்போ வந்து அதை திரும்ப அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் சண்டேவோ என்னவோ டென்மார்க்கோட யூஎஸ் அம்பாசிடர் யாரு அப்படின்னு சூஸ் பண்ற அந்த ஈவென்ட்ல ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கிரீன்லாந்து இஸ் an absolute necessity. கிரீன்லாந்து வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா கிரீன்லாண்டோட யங்கஸ்ட் எவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா we are not for sale, we will never be for sale. அதனால கிரீன்லாந்து வந்து எங்களுது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டென்மார்க்கும் கிரீன்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கிரீன்லாந்து வந்து எங்களுது தான், அதையும் மீறி கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைச்சா தென் வந்து அதுக்கு நாங்க வந்து கவுண்டர் கொடுப்போம் அப்படின்னு டென்மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. கிரீன்லாண்டை எதுக்கு ட்ரம்ப் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்போம்ல. ஆக்சுவலா என்னன்னா கிரீன்லாண்ட்ல தான் வந்து யூஎஸோட ஒரு பெரிய மிலிட்டரி பேஸ் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் அவர் அந்த ஓனர்ஷிப்பை கேட்கறாங்க. டென்மார்க்கோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரஸ் ஈவெண்ட் ஐ திங்க் டியூஸ்டே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் ஈவெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா $1.5 பில்லியன் நாங்க வந்து கிரீன்லாண்டோட டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ண போறோம். ஆர்டிக்ல எங்களோட பிரசன்ஸை இன்னும் நாங்க ஸ்ட்ராங் பண்றதுக்காக, எங்களோட பார்டர் மெஷர்ஸ் ஸ்ட்ராங்கர் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன்லாண்டை வந்து நான் மொத்தமா உங்க கண்ட்ரோலுக்கு கொடுக்க முடியாது, பட் கோஆபரேட் பண்ணுனா ரெண்டு பேரும் சேர்ந்து கிரீன்லாண்டை பிரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா ட்ரம்ப் இன்னும் ஆபீஸை சைன் பண்ணல. சைன் பண்றதுக்கு முன்னாடியே நான் கனடாவை வாங்கிட்டேன், பனாமாவை வாங்கிட்டேன், கிரீன்லாண்டை வாங்கிட்டேன்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவே ஆபீஸ்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் என்னெல்லாம் வாங்க போறாரு, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ அவ்வளவுதான். இதை தவிர வேற ஏதாவது விஷயம் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களெல்லாம் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய், டேக் கேர்.